ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம நேம் பேக்கிங் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நேம் பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பிஸ்னஸில். சரிங்களா? ஒரு ஆரிஃப்ளேம் பொறுத்தவரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செல்லிங் இருக்குது. சரிங்களா? பட் ரெக்ரூட்மெண்ட் செல்லிங்கில் ரெண்டுமே காமனான விஷயம் பார்த்தோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது நேம் பேக்கிங் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறையா பேருக்கு இது மூலமாக இதே கிளிக் ஆகி சூப்பராக டீம் கொண்டு வர முடியும். சரிங்களா? சூப்பராக ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ணி நிறைய ஸ்ட்ராங்கான கஸ்டமர்ஸை பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நேம் பேக்கிங்கை ஃபுல் எஃபர்ட்டோட பண்ணுங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஒரு நோட் பென்னை எடுத்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறத ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 மெம்பர்ஸ் நேம் எழுதுங்க. இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுப்பீங்கள்ல, அதே மாரி தான். சரிங்களா? லிஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஆ நீங்க வந்து ஒரு கல்யாணம் கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 100 பேர், மினிமம் 100 பேராச்சும் கூப்பிடுவீங்க. கரெக்ட்டா? மினிமம் நான் சொல்றேன். அதிகபட்சம் நிறைய எவ்வளோ வேணா கூப்பிடுவீங்க. ஓகேவா? இப்ப அதில செலக்டிவா ஸ்டார்ட்டிங் ஒரு 100 பேர்னா, அதில ஒரு ஃபர்ஸ்ட்டு 30 பேர் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. எப்படி எழுதுறீங்கன்னா, நேம், கேட்டகரி, டேட், ரெஸ்பான்ஸ் இப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இத நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். பட் நான் ஒரு சும்மா காமிச்சிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு எல்லார் பேரையுமே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் நேம எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணா, அதில ஒரு 5 பேர செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்படி சொல்றேன்னா வந்து இப்போ சேம் மேரேஜ்லேயே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, முதல் மேரேஜ் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே கிட்ட இருக்கவங்களுக்கு குடுப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் குடுப்பீங்க. இல்ல வீடு பக்கத்தில இருக்கிறவங்களுக்கு குடுப்பீங்க. வீடு ரொம்ப தூரமாத்துலருந்து கொடுத்துட்டு வரவங்களுக்கு குடுப்பீங்க. ஏதோ ஒரு கணக்கு வச்சு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாரி ஒரு ஃபர்ஸ்ட்டு 5 பேர் என்ன பண்றீங்க, நேம செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறது, இந்த 5 பேருக்கு நான் சொல்லிக் குடுக்க போறேன். இந்த 5 வச்சு நீங்க மீதி இருக்க 25யும் நீங்க முடிக்கணும். அது இல்லாம உங்க ஃபோன்ல இருக்க எல்லா கான்டாக்ட்ஸையும் நீங்க எடுக்கணும். சரிங்களா? இன்க்ளூடிங் ஜென்ஸையும் நீங்க பேசலாம். தப்பே கிடையாது. சரிங்களா? எல்லா ஜென்ஸும் தப்பானவங்க கிடையாது. உங்க ஃபோன் கான்டாக்ட்ஸ்னா கண்டிப்பா நல்லவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ஜென்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்னா வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு பேசலாம். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டருக்கு, அவங்களோட ஒய்ஃப்க்கு, அவங்க ரிலேட்டிவ்க்கு, அவங்க கசின்க்கு, அவங்க கொலீக் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? நீங்க அவங்கள என்ன பண்ண சொல்லலாம், ரெஃபர் பண்ண சொல்லலாம். அதே மாரி இவங்களையும் நீங்க ப்ராடக்ட் வாங்க சொல்லலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஜென்ஸ் பேரையும் எழுதலாம். சரிங்களா? இப்ப நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி லிஸ்ட் அவுட் நீங்க பண்ணிக்கோங்க. அதில 5 பேர் சூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் ஒரு கேட்டகரி சொல்றேன். ஸோ அந்த கேட்டகரி கீழ நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரையுமே டிவைட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு கீழயே 4, 5 கேட்டகரி வந்தாலும் தப்பில்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா வந்து, முதல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் குடுக்கணும். ஏன்னா, இப்ப நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசி, ப்ராடக்ட் வேணான்னு சொன்னங்காட்டி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பேச முடியாது. சரிங்களா? பட் ஆனா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசி, ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்றவங்க ஆப்பர்ச்சுனிட்டினா ஜாப் பத்தி, சரிங்களா? பிசினஸ் பத்தி பேசி, பிசினஸ் வேணான்னு சொன்னவங்கட்ட கூட என்ன பண்ணாதீங்க, ப்ராடக்ட் பத்தி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேச வேண்டியது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இது வந்து இப்ப நீங்க எழுதின லிஸ்ட்ல சரிங்களா? நீங்க எழுதுன ஃபர்ஸ்ட் அந்த 5 பேர்ல யாருக்கு வேலை வேணும்னு திங்க் பண்ணுங்க. ஓகேவா? யாருக்கு வேலை வேணும்னு திங்க் பண்ணுங்க. சரிங்களா? எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு கண்டிப்பா நான் வேலை பார்க்கணும். எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன டிஃபிகல்ட்டி வந்தாலும், நான் என் வேலைய விட மாட்டேன். நான் எப்படியாச்சும் நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு என் ஃபேமிலிய நான் பார்த்துப்பேன். என்னோட என்னோட ஒய்ஃப்க்கு என்னோட ஹஸ்பண்ட் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட குழந்தைங்கள நான் பார்த்துப்பேன். அந்த மாரி யாருக்கு அந்த வெறி இருக்கு? யாருக்கு அந்த வெறி சரிங்களா? ஒரு ஃபயர் இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டின்னு போடலாம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வேற யாருக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மைண்ட் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு தனியா வந்து என் ஹஸ்பண்ட் நல்லா இன்கம் ஏர்ன் பண்றாங்க. பட் ஆனா எனக்கு தனியா நான் இண்டிபெண்டன்ட்டா இல்ல. நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இல்ல. ஸோ நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஸோ எனக்கு வந்து ஜாப் வேணும். அது மாரி சில பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி பர்சன் நீங்க என்ன பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இவங்களுக்கு வந்து என்ன பண்றேன், ஆப்பர்ச்சுனிட்டின்னு போடுறேன். ஓகேவா? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க சிம்பிளா வெறும் ஓபி இப்படி கூட போட்டுக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு. இப்ப இவங்களுக்கும் இருக்கு. அ வேற யாருக்கு போறோம்னா, இவங்களுக்கும் போயிடுறேன். சரிங்களா? எத்தன பேருக்கு வேணாலும் இருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. நீங்க திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி பண்ணுங்க எல்லாமே இதுல.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேலைக்கு போட்டாச்சு. 2வது தலையிலருந்து கொண்டு வாங்க. ஹேர் ப்ராப்ளம் சரிங்களா? நான் சொல்லப் போறது வெறும் காமனான திங்ஸ் மட்டும் தான் சொல்லப் போறேன். மத்தபடி இது இது எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு. இப்ப நீங்க ஹேர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க போட்ட லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிங்க. சரிங்களா? ஹேர் ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னு யோசிங்க. சரிங்களா? ஹேர் ஃபாலா இருக்கலாம், டாண்ட்ரஃப் இருக்கலாம். இல்ல எனக்கு தெரியாதுன்னு நெனச்சுட்டா நீங்க பிஃபோர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு ஹேர் வந்து அதில ஃபோட்டோஸ்ல பார்த்துருப்பீங்க குறைஞ்சிருக்கலாம். இது மாரிலாம் உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருக்கலாம். இந்த மாரி யார் எப்படினாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வீட்ல ஒருத்தருக்காச்சும் ஹேர் ப்ராப்ளம் இல்லாம இருக்காது. ஸோ இத திங்க் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஹேர் மென்ஷன் இப்ப இவங்களுக்கே ஹேர்ன்னு நான் போடுறேன் பக்கத்துல. ஒருத்தருக்கு எத்தன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப இவங்களுக்கும் ஹேர்ன்னு போடுறேன் நானு. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஹேர்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு முகம், அழகு. அழகுல 2 பண்ணுங்க. ஒண்ணு வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து எனக்கு வந்து இந்த மேக்கப் திங்ஸ்லாம் போட பிடிக்காது. பட் ஆனா நான் அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் வந்து ஃபேஸ் நல்லா வெள்ளையா இருக்கணும். எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த பிம்பிள் மார்க்லாம் எனக்கு போயிடணும். பிளாக் ஹெட்ஸ்லாம் போயிடணும். எனக்கு வந்து விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வருது. எனக்கு அதெல்லாமே போயிடும். என் முகம் ரொம்ப ட்ரையா இருக்கு. அதெல்லாம் போகணும். ஓப்பன் போஸு வேற என்ன சொல்லுவோம், ஃபேஸில பிக்மெண்டேஷனு, அன்இவன் ஸ்கின் டோன் எல்லா ப்ராப்ளம் ஃபேஸில இருக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எல்லாமே எல்லாமே ஏஜிங் சென்ஸ் எல்லாமே சரிங்களா? எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது மாரி யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க, ஸ்கின் கேர்ன்னு போலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர்ன்னு போடுறேன். ஓகேவா? அதே மாரி நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க. சரிங்களா? ஆ காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஆ இது நல்லா கண்டிப்பா மேக்கப் பண்ணாம வெளிய போமாட்டாங்க. காஸ்மெட்டிக்ஸ் அடிக்கடி யூஸ் பண்றவங்க, சிம்பிளாவாச்சும் மேக்கப் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ் போம்போது, ஒரு ஆஃபீஸ் போம்போது, எங்க போனாலும் சிம்பிளாச்சும் ஒரு மேக்கப் பண்ணுவாங்க. அது சிம்பிள் மேக்கப் டூ ஹை லெவல் மேக்கப் இருந்தாலும் சரி, இல்ல வந்து பார்லர் வச்சிருக்காங்க, பிரைடல் மேக்கப்லாம் பண்ற ஆளுங்க, இது மாரி எதுவா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்ப இவங்க பக்கத்துல என்ன பண்றேன் நானு, காஸ்மெட்டிக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஹெல்த்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு என்ன அமௌண்ட் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணாலும் பரவால்ல. நான் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சரிங்களா? ஸோ அது மாரி பெர்சன் இருந்தாங்கன்னா, அவங்க பக்கத்துல நீங்க என்ன போட்டுக்கோங்க, ஹெல்த்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறதுல யாருக்காச்சும் நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம், ஹெல்த்ன்னு போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா வந்து, இவங்க பக்கத்துல என்ன பண்றேன், ஹெல்த்ன்னு போடுறேன். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்க்காக கண்டிப்பா நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நெறைய நெறைய இடத்துக்கு ஜிம்முக்கு போவாங்க, இது போவாங்க, அந்த பவுடர், இந்த பவுடர்ன்னு வாங்கி குடிப்பாங்க. பட் வெயிட் லாஸ் ஆகாம வெயிட் கெயின் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஸோ இத வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹெல்த் ரொம்ப ரொம்ப இந்த ஹெல்த் இருக்கவங்க கூட குண்டா இருந்தாலும் நீங்க அவங்க கூட என்ன பண்ணலாம், வெயிட் லாஸ் பத்தி பேசலாம். நல்லா நீங்க வெயிட் லாஸ் பத்தி பேசலாம். சரிங்களா? ஸோ வெயிட் லாஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாரி என்ன பண்ணாச்சு, நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. இப்போ கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அத பத்தி பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேச போறீங்க. எப்படி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ரொம்ப க்ளோஸ் சரிங்களா? ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னா, இப்ப நீங்க ரீசென்ட்டா பேசிட்டு இருக்க பெர்சன்னா கண்டிப்பா உங்கள பத்தி தெரியும். ஸோ நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, வெல் விஷருக்கு போகணும். இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ்னா கண்டிப்பா உங்களோட நலன் விரும்பியா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம், நீங்க வெல் விஷர் பத்தி பேசலாம். வெல் விஷர்னா எப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆ நீங்க ஒரு ஃபோன் பண்ணி நேர்லயே எப்படியோ ஹாய் இப்படி பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் பேசுங்க. எப்படியே ஆஸ் யூசுவல் பேசுவீங்களோ, அதே மாரி கேஷுவல் டாக் பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணும்னா வந்து, "அ இது மாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பா வந்து எப்படியாச்சும் நல்லா வந்து சம்பாரிச்சு என் ஃபேமிலி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்." உங்க ட்ரீம நீங்க சொல்லுங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நான் இந்த இந்த
இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 இருக்கும். உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மீட்டிங் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க எனக்கு சில ஐடியாஸ் குடுங்க. இந்த பிஸ்னஸில நான் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா குடுங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இல்ல ஒர்க் பண்ற பெர்சன் நீங்க என்ன பண்ணலாம், வீடியோ வாங்கி குடுக்கலாம். நெறைய வந்து நம்மகிட்ட வீடியோஸ் இருக்கும். வீடியோ வாங்கி நீங்க குடுக்கலாம். சரிங்களா? ஸோ, இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, அவங்க ஃபுல் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க, வீடியோ பார்க்குறேன், எது பண்ணாலும், நீங்க அவங்கள ஸ்ட்ரெயிட்டா ஜாப்க்கு இப்பலாம் ப்ராடக்ட் வாங்க சொல்ல எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் ஐடியாஸ் கொடுக்க சொல்லி ஒரு நலம் விரும்பியா, வெல் விஷரா தான் கேட்க போறீங்க. அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெல் விஷரா. நீங்க கண்டிப்பா என்ன நல்லதுக்காக தான் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பா பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு ஒண்ணு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, இல்ல ரெஃபர் பண்ணுவாங்க, இல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கிப்பாங்க. 3த்துல எதுனாலும் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து இதுக்கு வெல் விஷருக்கு. சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஸ்கூல் மெட்டு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்றவங்க இல்லத்த வந்து அ கொஞ்ச நாள் கேப் விட்ட பெர்சன்ஸ் எல்லாருமே நீங்க என்ன பண்ணலாம், பெர்சனல் ஸ்டோரி பேசலாம். பெர்சனல் ஸ்டோரினா ஒண்ணுமே இல்ல. உங்கள பத்தி. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? இப்ப எங்க இருக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க ஸ்கூல் பசங்களுக்கு இப்ப தெரியாது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு. கரெக்ட்டா? ஸோ, அது என்ன படிச்சிருக்கீங்க? ஆ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒர்க் பண்ணீங்களா? என்ன ஒர்க் பண்ணீங்க? ஏன் வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க? எதனால ரிசைன் பண்ணீங்க? அதே மாரி வந்து இப்ப எதனால பிஸ்னஸ் ஜாப் தேடுனீங்க? எதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடுனீங்க? எந்த பெயின்? எந்த பெயினோ அந்த பெயின ஷேர் பண்ணுங்க முக்கியமா. சரிங்களா? உங்க ட்ரீம ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இது மாரி நான் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு இது மாரி பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருக்கா? இது மாரி உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற ஐடியா இருக்கான்னு சொல்லு. நான் அத பத்தி பேசுறேன். அப்படின்னு சொல்லுங்க. பேசி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அத பத்தி கேட்க ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு, இருக்குன்னு சொன்னாங்கன்னா பேசுங்க. இல்லன்னா வளவளன்னு பேசுனீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? அதே மாரி இப்ப நெக்ஸ்ட்டு காமன் டாபிக் வந்து இது மாரி எதுவுமே இல்ல. சும்மா காமனா பேச போறீங்கன்னா, ஆ இது மாரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் பேசுங்க. அவங்கள பத்தி பேசுங்க. என்ன பண்றீங்க? ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வீட்ல இருக்கீங்களான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க சொல்லும்போது திரும்ப அவங்க உங்கள கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லலாம். ஆமா நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது மாரி ஒரு விமன்ஸ்க்கான ஜாப் இது பண்ணிட்டுருக்கேன். சூப்பரா போயிட்டுருக்கு. அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சத மட்டும் நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஸோ, அது மாரி நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு இத பத்தி கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லுங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் இது விமென்ஸ்க்கான ஜாப் இது. ஃப்ளெக்சிபிள் டைமிங்ல பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கம்பெனி. இத பத்தி மத்த இன்ஃபர்மேஷன் தெரியும்னா, எங்களுக்கு ஆன்லைன் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணலாம் நீங்க சொல்லலாம். இதே மாரி இந்த பர்சனல் ஸ்டோரிய நீங்க வீடியோவா ஷேர் பண்ணலாம். ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஒரு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணலாம். எதுனாலும் பண்ணலாம். சரிங்க. இது எல்லாமே இதுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்ணுறீங்கன்னா, மார்னிங் 11:30 நம்மளுக்கு ஓஎம் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் சொல்லுவோம். அந்த மீட்டிங்க அவங்க அட்டெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். இல்ல அட்டெண்ட் பண்ண முடியல, ஒர்க் பண்ணுறவங்க நீங்க என்ன பண்ணலான்னா, ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம். உங்க லீடர கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, வீடியோ வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ குடுக்குறோம். வீடியோ பார்க்கணும். இல்லைன்னா ஓஎம் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு பேச போறீங்க. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து இங்க சேல்ஸ் பெர்சன் கிடையாது. கன்சல்டேஷன் தான் குடுக்க போறீங்க. சரிங்களா? ஸோ, இப்போ கன்சல்டேஷன் எப்படி குடுக்கணும்னா, இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து டாக்டர்ட்ட போனீங்கன்னா, போனோனே இந்தாங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பொருள விக்க மாட்டாங்க. மாத்திரைய விக்க மாட்டாங்க. நீங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட? ஸோ, டாக்டர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு மாத்திரையும் விற்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான தீர்வ குடுப்பாங்க. ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கன்சல்டன்ட்டா தான் இருக்கணும். ஒரு டாக்டரா தான் இருக்கணும். சரிங்களா? எப்படின்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஹெல்த் கன்சல்டேஷன் குடுக்கலாம். ஹேர் கன்சல்டேஷன் குடுக்கலாம். பியூட்டி கன்சல்டேஷன் குடுக்கலாம். இப்படி கன்சல்டேஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க? குடுக்க போறீங்க. அதுக்கான ட்ரெய்னிங்ஸ் குடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? நம்மளோட ஆன்லைன் ட்ரெய்னிங் Zoomல குடுப்பாங்க. அது ரெகுலரா அட்டெண்ட் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் நான் ஓவர்வியூ தான் குடுக்க போறேன் நான் உங்களுக்கு. டெப்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெய்னிங்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ, இப்ப நீங்க ஹேருக்கு கன்சல்டேஷன் குடுக்க போறீங்க. எப்பயுமே எந்த ப்ராப்ளம் நீங்க யோசிச்சு பாருங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க பாருங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பாங்க. லிஸ்ட்டு கேட்பாங்க. லிஸ்ட்டு போடுங்க. எப்பவுமே வந்து ஒரு ஃபீவர்னா, ஃபீவர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து கோல்டு இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்கு, த்ரோட் பெயின் இருக்கு. அத லைனா சொல்லுவாங்க. அதே மாரி இப்போ உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம்னா லிஸ்ட்டு கேளுங்க.
சரிங்களா? எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடி கொட்டுற பிரச்சனை மட்டும் தான் இருக்கா? உங்களுக்கு முடி வந்து அ எப்படி அறுந்து பாதி பாதியா அறுந்து விழுதா? இல்ல ஃபுல்லா வேர்லேருந்து விழுதா? பொடுகு இருக்கா உங்களுக்கு? முடியில கீழ வந்து வெடிப்பு இருக்குமே வெடிப்பு இருக்கா? ஒயிட் ஹேர்ஸ் இருக்கா? அது மாரி எல்லாமே கேட்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ப்ராப்ளம் லிஸ்ட்டு போட்டதுக்கப்புறம், அந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளா இருக்கு? இப்ப தான் இருக்கா? 1 வாரமா தான் இருக்கா? இல்ல 1 மாசமா இருக்கா? 2 மாசமா இருக்கா? எத்தன நாளா இருக்கு? இல்ல ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் பிரெக்னன்சி இது மாரி இல்ல எனக்கு இது மாரி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இந்த உடம்பு சரியில்லாம போனதுக்கப்புறம் இருக்குது. அது மாரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? நைட் ஷிஃப்ட்ல ஏதாச்சும் பார்க்குறாங்களா? முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒர்க்கா அதெல்லாமே பார்க்கணும். சரிங்களா? அதே மாரி தூக்கம் கரெக்ட்டா தூக்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கா தூக்கம் இல்லன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு. கரெக்ட்டா சாப்பிட்றாங்களா? சத்தான ஃபுட்டு. அதிகமா ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அந்த காய்கறிலாம் எடுத்துக்கிறதில்ல, பழங்கள்லாம் எடுத்துக்கிறதில்ல, புரோட்டீன்ஸா சிக்கனும், புரோட்டீன்ஸும் அது மாரிலாம் எடுத்துக்கிறாங்களா? எப்படின்னா கரெக்டானதா எடுத்துக்கணும். வெறும் பொரிச்சதா எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அது மாரிலாம் எடுக்கிறாங்களா? அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் மெடிசின் சத்துக்கு எடுக்கிறாங்க, இல்லை எங்கேயாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் தைராய்டு இருக்குது, இல்லை வந்து மென்சஸ் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு இந்த முட்டி வலி இருக்குது, இதுக்காக எடுக்கிறேன், அதுக்காக எடுக்கிறேன், பிபி இருக்குது, அது மாதிரி இதுக்காச்சும் மெடிசின் எடுக்கிறாங்களா? அதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு 2மே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டென்சிட்டி. அவங்களோட டென்சிட்டியை செக் பண்ணணும். ஹேர் பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி செக் பண்ணுறது முக்கியம். சரிங்களா? நீங்க எப்படி 2 விதத்துல கேட்கலாம். ஒண்ணு வந்து நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். உங்க முடி திக்கா இருக்குமா? தின்னா இருக்குமா? அப்படின்ற மாரி நம்ம கேட்கலாம். இன்னொரு மெயினா சொல்ல மறந்துட்டேன். ஆ மெயின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேர் டைப் கேட்கணும். உங்க ஹேர் டைப் மறக்காம கேட்கணும். சரிங்களா? என்ன டைப்? ஆயிலி ஹேரா? ட்ரை ஹேரா? இது மாரிலாம் நீங்க சில்கி ஹேரான்னு கேட்கணும். ஓகேவா? அதே மாரி டென்சிட்டி செக்கு 2 இருக்குது. அவங்கன்னு கேட்கலாம். உங்க ஹேர் வந்து திக்கா இருக்குமா? தின்னா இருக்குமா? எப்படி இருக்கும்னு கேட்கலாம். ட்ரையா இருக்குமா? என்னன்னு கேட்கலாம். வேறு எப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு நாலேட்ஜ் இருக்குன்னு நீங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சிங்கன்னா, நீங்க தெளிவா பேசணும். எப்படின்னா, அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுங்க. அந்த 1/2 கிளாஸ் தண்ணியில உங்களோட ஒரு சிங்கிள் முடிய நீங்க என்ன பண்ணுங்க, விடுங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பாருங்க. 5 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் உங்க முடி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? ஒண்ணு ஃபுல்லா மூழ்கிடுச்சா? இல்ல பாதியில இருந்துச்சா? எப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணினா இங்க பாருங்க. இப்ப இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சரிங்களா? இங்க சும்மா காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி சரிங்களா? இந்த தண்ணி வச்சுருக்கீங்க. இப்ப இதில ஒரு முடி விடுறீங்க. அந்த ஒரு முடி உங்களுக்கு ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. அப்படின்னா ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி சரி, சரி. சாரி. உள்ள போயிடுச்சுன்னா ஹை வெயிட் தாங்காம உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹை டென்சிட்டினா என்ன அர்த்தம்னா, அவங்க ஹேர் வந்து பயங்கர ட்ரைன்னு அர்த்தம். சரிங்களா? பயங்கர ட்ரையா இருக்குது, டேமேஜ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க்கு, கண்டிஷ்னர் இது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அவங்களும் பயங்கரமாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வரும். 2வது அவங்களுக்கு பாதியிலேயே அறந்திறந்து முழுவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே மிதக்குது. ஓகேவா? மேலே மிதந்தா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வந்து லோ டென்சிட்டின்னு அர்த்தம். ஸோ லோ டென்சிட்டி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சத்து கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் முடிக்கு நீங்கள் மேலே என்னதான் ஷாம்பு அது இதுன்னு கொடுத்தாலும், உள்ள சத்து இல்ல அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக உள்ளே இன்டேக் கொடுக்கணும். ஒண்ணு ஹெல்த் செட் இல்ல வெல்னஸ் பேக் இல்ல வந்து ஒமேகா அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது நார்மல். மேலே பாதி, உள்ள பாதி 2 இடத்துலையுமே இருக்கும். ஸோ வந்து நார்மல். ஸோ இவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில், ஷாம்பு இது மாதிரி சிம்பிளாக கொடுத்தா என்னாகும் உங்களுக்கு ஓகேவாயிடும். ஓகேவா? இது வந்து டென்சிட்டி. இது டென்சிட்டி கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட பட்ஜெட் கேட்கணும். பட்ஜெட் முக்கியமான விஷயம். சரிங்களா? பட் நீங்கள் என்ன தான் பட்ஜெட் கேட்டாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, காம்போவாக கொடுக்கணும். காம்போ எப்படின்றதுனா உங்களோட லீடர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காம்போ கொடுக்கணும். காம்போ முடியாத பட்சத்தில் காம்போ வாங்க முடியலன்னா இதுக்கு சிங்கிள் கொடுக்கலாம். பட் ஆனால் காம்போ தான் எதுவுமே பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். இதுதான். இது நீங்கள் கேட்குறீங்களா? கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம். ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது மேபி ரெகுலர் கஸ்டமராகவும் மாறலாம். 2வது ஒரு நல்லா வாங்கிட்டு இருக்கவங்க ரெகுலராக வாங்க சான்ஸ் இருக்குது. ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் என்கிட்ட வாங்கினா இந்த ரேட்டு,
இதை நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிராண்ட் பார்ட்னருக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு இதை வந்து என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அவங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இது யாருக்குன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாட்டி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ். சரிங்களா? ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ஸ்கின் கேர் நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இது எல்லா கொஷின்ஸுமே கேட்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஹேருக்கும் கேட்கணும், ஸ்கின்னுக்கும் கேட்கணும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் கேட்கணும், வெயிட் லாஸ், இது மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த கொஷின்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக காமனான கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கே கேட்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபேஸ்க்கு கேட்குறீங்க. சரிங்களா? ஒரு சிம்பிளாக பிம்பிளோ இதுவும் இருக்குது சொல்லி கேட்குறீங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் 2 மெத்தடில் எதுனா பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி கேட்டுட்டு நீங்களே என்ன பண்ணலாம், சொல்யூஷனும் கொடுக்கலாம். இன்னொன்று, இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலான்னா வந்து உங்களோட ஆப்லேயே பார்க்கலாம். சரிங்க? எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரிலேட்டிவ்க்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், வெப்சைட்டில் வந்து நீங்கள் காமிச்சு சொல்லி கொடுக்கலாம். இல்லையா தூரமாக இருக்காங்க, சொல்ல புரிஞ்சிக்கக்கூடிய பர்சன் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபோனில் கைட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது என்ன பண்ணுறேன், எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு இதோட வந்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி காமிக்குதா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தான் காமிக்கும். இதில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆஃபர்ஸ்க்கு கீழே நோ வேஜ் ப்ளஸ்ன்னு இருக்காங்க பாருங்கள். கலர் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் பெஸ்ட் ஆஃபர் கீழே நடுவில் இருக்குது நோ வேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் ஸ்கின் டயக்னோசிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை டச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃப்ரீ அனாலிசிஸ் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக அப்ரோட்லாம் பார்த்தா உங்களுக்கு அபவ் 50,000 இருக்கும். அக்யூரேட் ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அந்த டெஸ்ட் இது. ஸோ கெட் ஸ்டார்டட். நீங்கள் யாருன்னு போடுங்க, விமன். நெக்ஸ்ட்டு உங்கள் வயசு, என் வயசு நான் போடுறேன். ஓகேவா? எந்த ஊர், இந்த இது கரெக்டுனா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இடத்த நீங்கள் போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட்டு. ஓகேவா? உங்களுக்கு ஸ்கின்ல இது என்ன பண்ணும், இப்போ ஃபெம்னஸ்ஸு, பிக்மெண்டேஷன் இருந்தால் பிக்மெண்டேஷன் போடலாம், ரிங்கிள்ஸ் இருந்தால் ரிங்கிள்ஸு, பிம்பிள்ஸ்னால் பிரேக் அவுட்ஸ்ன்னு போடலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஐ எம் நாட் ஷோர். ஓகேவா? இப்போ நான் ஐ எம் நாட் ஷோர்னு போடுறேன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் போடுங்க. உங்கள் ஸ்கின் டைப், எனக்கு வந்து ஆயிலி, ஸோ நான் ஆயிலி போடுறேன். உங்கள் ஸ்கின் டைப் என்னவோ போடுங்க. தெரியல, ஐ டோன்ட் நோ. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கணும், அசைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ்லாம் போடுற ஸ்பெக்ஸை எடுத்துகிட்டு போட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ இந்த டச் பண்ணால் உங்களுக்கு கேட்கும், எஸ் டேக் அ செல்ஃபி. பார்த்தீங்களா? இப்போ அதை அனலைஸ் பண்ணணும். என் ஸ்கின்னில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இது கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் வேணால் ரீடேக் பண்ணிக்கலாம், இல்லை ஓகே கிரேட்னு கொடுத்துரு, கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ கண்டினியூ. இப்போ எனக்கு எல்லாமே இருந்துச்சு. என்னோடய ஓவரால் ஸ்கின் வந்து ஓகே 78% ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. பட் என்னென்ன பிரச்சனைன்னு காமிச்சு பாருங்கள். ஷைன் 51% தான். அப்போ ஷைனில் பிரச்சனை இருக்குது. ஷைன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸ்மூத்னஸில் பிரச்சனை இருக்குது. ஓப்பன் போர்ஸ் இருக்குது, எனக்கு அதுதான் காமிக்குது. அன்இவன் ஸ்கின் டோன், இந்த இடத்துலலாம் என் ஸ்கின் அன்இவனாக இருக்குது. டார்க் சர்க்கிள் இருக்குது எனக்கு. ஓகேவா? டல் ஸ்கின் 70%. டல் ஸ்கின்னாகவும் டல்லாகவும் இருக்குது. க்ரீன்லாம் ஓகே, ஐ பேக்ஸ்லாம் ஓகேவாக இருக்குது. இந்த எல்லோலாம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க இப்போ. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன, இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? கெட் ஸ்டார்ட். இப்போ எனக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இது வந்து நம்மளோட ரேட்டு. இது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் மற்ற கஸ்டமருக்கு சொல்ல போகிறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் இதுதான் உங்களோட ரொட்டீன். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு போட்டிருக்கு, இதில் என்னென்ன உங்களுக்கு பண்ணும், இதில் என்னென்ன இருக்கும், 7 மடங்கு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஃபுல் செட் எடுக்கும்போது உங்களுக்கு 50% வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் தெரியும் 2 வீக்ஸில். சரிங்களா? அதே மாதிரி வந்து வ்ரிங்கிள்ஸ் உங்களுக்கு குறையும்னு போட்டிருக்கேன். 90% நான் வந்து டார்க் ஸ்பாட் குறையும் 6 வீக்ஸ். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஐ க்ரீமில் டாக்டர் ஆப்தல்மாலஜிஸ்ட் யூஸ் பண்ணது, கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணது, டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கும். இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட்டு கேரண்டி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 99.9% நீங்கள் செட் எடுக்கலாம்.
செட்டு எடுக்க முடியாத பட்சத்தில் 0.1% கிளென்சர், டே க்ரீம், நைட் க்ரீம் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் கிளென்சரும் டே க்ரீமும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு சஜஷன் வேணால் நான் கேளுங்க, நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே நீங்கள் என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறத நான் கேளுங்க, அதை நான் எப்படி ஷேர் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது மூலமாக ஆர்டர்ஸும் எடுக்கலாம், டீமும் கொண்டு வரலாம். ஓகேவா? உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் சில பேர் ரொம்ப மேக்கப் பண்ணுவாங்க. சிம்பிள் மேக்கப் எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரைடல் மேக்கப் தெரிஞ்சவங்க எதுனாலும் சரி, அவங்க நம்ம காஸ்மெட்டிக்ஸை கொடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்டலாக் கொடுங்க. கேட்லாகே சரியான அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? கேட்லாக் கொடுங்க. நம்மளுக்கு நிறைய மேக்கப் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரைனிங்ஸில் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்வைட் பண்ணலாம். நம்மளோட பிடிஎஃப் கேட்லாக் இருக்கும். சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஷேர் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், சேம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு இது மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சார், இப்போ ஒரு பிசிஓடி இருக்கா, பிசிஓடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, ஸ்டீராய்ட்ஸ் அது இது எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் வரும், ஹேர் ஃபால் வரும், இது எல்லாமே வரும். இது எல்லாமே கோரிட்டட். ஸோ அப்போ எல்லாமே அவங்களுக்கு வந்துடுது. அப்போ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் என்னதும் ஹெல்த் தான். அந்த பிசிஓடி சரி பண்ணணும்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு கொடுக்கலாம். என்னென்ன செட்லாம் கொடுக்கலாம், நிறைய செட்ஸ் இருக்குது. செட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்களும் க்ரோ ஆகலாம். அதே மாதிரி அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? நம்ம செட்ஸில் ஆஃபர்ஸும் இருக்குதுங்க. அது எல்லாமே என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் வெயிட் லாஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிசிஓடி. ஸோ அது மாதிரியா வெயிட் கெயின் ஆகினாங்க. சரிங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வெயிட் கெயின் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக லாஸ் பண்ணுறது முக்கியம். வெயிட் லாஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்கள். வெயிட் கெயின் இருக்கிறதான பிரச்சனை சொல்லுங்கள், அதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஹெல்த் செட் ப்ரிஃபர் பண்ணலாம். வித் சப்ஸ்கிரிப்ஷன்னா 3 மாதம் வாங்கும்போது 4 மாதம் 1.5 ரூபாய் கிடைக்கும். இதே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை என்ன பண்ணலாம், நீங்கள் 90 days சேலஞ்ச் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கொடுக்கலாம். வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் 90 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். சரிங்களா? அப்போ வெயிட் லாஸ் நடந்ததுக்கப்புறம் எனக்கு இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வெயிட் கெயின் வருமா, அப்படிலாம் வராது. சரிங்களா? நீங்கள் வேணும்னா மெயின்டெனன்ஸ் ரேஞ்ச் கூட வாங்கிக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நேம் பேங்கிங். சரிங்களா? ஸோ இந்த ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டீமும் கிடைக்கும், ப்ராடக்ட்ஸும் மூவ் ஆகும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. சரிங்களா? மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் யுவர் லீடர்.